இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபயர் பாக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன ஃபயர் பாக்ஸ் இதில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபயர் பாக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி கம்பெனிஸாக இருக்கட்டும், இல்லை வேறு எங்கேயோ வெளியவா இருக்கட்டும், இல்லை ஒரு ஹேக்கர்ஸ் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கன்னா, ஃபயர் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த ஃபயர் பாக்ஸில் என்ன தான் இருக்குது? எல்லோரும் எதுக்கு ஃபயர் பாக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க? குரோம் இருக்குது, லைட் இருக்குது, ஓப்ரா மினி இருக்குது, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய வெப் ப்ரௌசர்ஸ்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் விட்டுட்டு எதுக்கு எல்லோரும் ஃபயர் பாக்ஸ்னு எடுக்கிறாங்க? மோஸ்ட்ல ஃபயர் பாக்ஸில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு எல்லாருக்குமே நிறைய ஒரு டவுட்ஸ் வந்திருக்கும். ஏன்னா கம்பெனிஸ்லாம் பார்த்தா குரோமே யூஸ் பண்ண மாட்டாங்க, ஃபயர் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ரீசன் எதுக்காக பார்த்தீங்கன்னா, அதில் வந்து ட்ராக்கிங் வந்து கம்மியாக இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு கூகுள் குரோம் இல்லை வேறு எதனா ஒரு ப்ரௌசர் எடுத்திங்கன்னா அதில் வந்து ட்ராக்ஸ் இருக்கும். ட்ராக்ஸ் மீன்ஸ் என்னென்னா, உங்களை நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க, எந்த பிளேஸில் இருக்கீங்க, நீங்கள் என்ன டேட்டா அதெல்லாம் எடுக்க மாட்டாங்க. ட்ராக் மீன்ஸ் ஆட் சென்ஸ் ட்ராக்ஸ்ன்னு சொல்கிறேன். அதாவது நீங்கள் சர்ச் பண்ணுறீங்களா, அது ரிலேட்டடாக உங்களுக்கு ஆட்ஸ் வந்து தருவாங்க. இப்போ நீங்கள் ஒரு மேக்கப் கிட் வந்து சர்ச் பண்ணுறீங்கன்னா அது ரிலேட்டடாக உங்களுக்கு ஒரு ஆட்ஸ் வரலாம். இல்லை ஒரு வாட்ச் தேடுறீங்க, ஒரு ஷூ தேடுறீங்கன்னா அது ரிலேட்டாக வரலாம். இல்லை நீங்கள் சர்ச் பண்ணுற ஹிஸ்ட்ரிலாம் அவங்க கேதர் பண்ணிக்கலாம். கேதர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி எப்படி உங்கள்கிட்ட இருந்து காசு சம்பாதிக்கலாம், அதாவது ஆட் மூலமாவா இல்லை போஸ்டர் மூலமாவா. ஸோ அது மாதிரி உங்களுக்கு சம்திங் ஏன்னா ஆட்சென்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, அதெல்லாம் அதிகமாக இருக்கும். பட் இந்த ஃபயர் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அந்த ட்ராக்கிங்லாம் எதுவுமே இருக்காது. எதுவுமே இருக்காதுன்னா உங்களுக்கு 85% 75% பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ட்ராக்கிங் வராது உங்களுக்கு. ஏன்னா 5% 2% தான் இருக்கும். ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது உங்களுக்கு. அந்த எல்லோரும் என்ன ஃபயர் பாக்ஸ் போவாங்க. ஃபயர் பாக்ஸில் டிஃபால்ட்டாகவே அந்த ப்ரோக்ராம் இருக்குது. யாருமே நம்மளை ஃபாலோ பண்ணாத மாதிரி டூ நாட் ட்ராக்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எனேபிள் பண்ணி விட்டால் சுத்தமாக யாருமே நம்மளை ட்ராக்கே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ப்ரைவேசிலாம் அதிகமாக இருக்குது இதில் வந்து. ஸோ சேஃப்னஸ் அதிகம், உங்கள் டேட்டாஸ் அவ்வளோவா லீக் ஆகிறது வாய்ப்பு கிடையாது. நெக்ஸ்ட் வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபயர் பாக்ஸ் வந்து நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, எனேபிள் பண்ணிட்டேன். இப்போ ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, எதனா ஒன்று சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணிட்டேன். சும்மா நான் ஏதோ ஒன்று சம்திங் சர்ச் பண்ணேன். இப்போ என்ன பண்ணேன், 3 டாட் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் போய் என்ன பண்ணுறேன், எக்ஸிட் ஃபைண்ட் ஹிஸ்ட்ரி இருக்குது. ஹிஸ்ட்ரி நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணனே பார்த்தீங்கன்னா எனக்கு ஹிஸ்ட்ரிலாம் காமிக்குது. நான் என்னென்ன வெப்சைட்டுக்கு போனேன், கூகுளுக்கு போயிருக்கேன். ஸோ சம்திங் இது மாதிரி நிறைய காமிக்குது. இது வந்து நார்மல் டேப் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு காமிக்க ஹிஸ்ட்ரி, உங்கள் கேட்ச் மெமரி எல்லாமே காமிக்கும். எந்த டைம்ஸில் பண்ணீங்க, எந்த வெப்சைட்டுக்கு போனீங்க, என்ன பாஸ்வேர்டு யூஸ் பண்ணீங்க. பட் இதுவே ப்ரைவேட் டேப்னு ஒன்று இருக்குது. எதுக்காக எல்லோரும் ப்ரைவேட் டேப் யூஸ் பண்ணுறாங்க? அதாவது இந்த மாஸ்க் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணே பார்த்தீங்கன்னா இருட்டான மாதிரி தெரியும், லைட்டு கலரில் மாறிடும். இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரைவேட் டேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் சர்ச் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஆட்சென்ஸாக இருக்கட்டும், எதுவுமே உங்களுக்கு வந்து இதில் வந்து நோ ஹிஸ்ட்ரி இதிலே கொடுத்துருப்பாங்க. நான் யூ கேன் யூஸ் த ப்ரைவேட்லி, நோ ஹிஸ்ட்ரி, நோ பாஸ்வேர்ட் ரெக்கார்டட் அண்ட் அதர் பீப்புள்ஸ் ஹூ வாஸ் திஸ் டிவைஸ் வாண்ட் டு யூ ஆக்டிவிட்டி. அதாவது உங்களோட ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே தெரியாது, அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது இப்போ நார்மல் டேப்னா ஹிஸ்ட்ரி, குக்கீஸ், ஆட்சென்ஸ் அது மாதிரிலாம் கலெக்ட் பண்ணுவாங்க, இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணுவாங்க, ட்ராக் பண்ணுவாங்க. பட் நீங்கள் ப்ரைவேட்டாக யூஸ் பண்ணும்போது உங்களை யாருமே எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் யார் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது, உங்களோட ஹிஸ்ட்ரி தெரியாது, எதுவுமே தெரியாது. ஸோ அதுக்காக தான் இது எல்லோரும் போய் பண்ணுவாங்க. இப்போ சம்திங் ஏதோ தேடுறீங்க, முக்கியமான தேடுறீங்க, ஏதோ இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் ரொம்ப க்ரிட்டிஷ்னல் அப்படின்னு இருக்கும்போது இந்த மாதிரி டேப் யூஸ் பண்ணிங்கன்னா யாருக்குமே சந்தேகமும் வராது, டேட்டாவும் சேவ் ஆகாது. நீங்கள் நார்மல் டேப் யூஸ் பண்ணும்போது ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா சில டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹிஸ்ட்ரியில் போய் எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் நிறைய வெப்சைட் போயிருப்பீங்க, அப்போ மறந்துட்டுருப்பீங்க எந்த வெப்சைட்டுக்கு அன்றைக்கி போகணும் அப்படின்னு. அப்போ என்னென்னா நார்மல் டேப் யூஸ் பண்ணும்போது நீங்கள் அதை ஹிஸ்ட்ரின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இதில் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். பட் ஆனால் இந்த டேப்பில் பார்த்தீங்கன்னா எதுவுமே சேவ் ஆகாது. ஒன் டைம் யூஸ் மட்டும் தான். உள்ளே போகிறீங்க, சர்ச் பண்ணுறீங்க, வெளியே வரீங்க, அவ்வளோதான். ஹிஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடைக்காது. ஸோ ஆடும் உங்களுக்கு வராது. ஸோ அந்த மாதிரி இதுக்கெலாம் சேஃப்னஸ், ப்ரைவசி அதிகமாக வேணும்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக தான் எல்லாருமே எதுக்காக இந்த ஃபயர் பாக்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா இதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. சேஃப்னஸ் அதிகம், ப்ரைவசி அதிகம், ஆட்சென்ஸ்லாம் உங்களுக்கு அவ்வளோவா வராது, ட்ராக்கிங் அவ்வளோவா கம்மியாக இருக்கும். ஸோ நிறைய இதில் ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் லேப்டாப்பாக இருக்கட்டும், கம்ப்யூட்டராக இருக்கட்டும், கம்பெனிஸாக இருக்கட்டும், நிறைய பேர் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கன்னா ஃபயர் பாக்ஸ் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. லீனக்ஸ்லாம் எடுத்திங்கன்னா டிஃபால்ட்டாகவே ஃபயர் பாக்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால தான் எல்லோரும் ஃபயர் பாக்ஸை நோக்கி போடுறாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிளியராக நீங்கள் பண்ணல ஒன்று வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.